மௌனம் பேசியதை வெற்றி எப்படி இருந்தது? வெற்றி அப்படின்னு இதுவரைக்கும் திரைத்துறையில் நான் ரசிக்கவே இல்லை. சிவாஜி கணேசன் வந்து தமிழ் சினிமாவில் இந்தியா போற்றுகிற சிறந்த நடிகர். தேசிய விருதே கிடைக்கல அப்படின்னா அந்த விருது அவரை சந்தோஷப்படுத்துமா? காலம் கடந்து கிடைப்பதற்கு பேர் அங்கீகாரம் இல்லை, நீங்கள் கொடுக்குற அனுதாபம்னு நான் நினைக்கிறேன். ஒரு புள்ளி, ஒரு கருப்பு புள்ளி லேசாக தொடங்கினதுன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் தொடங்கினதுன்னு நினைக்கிறேன் நான். அங்கே கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதிலில் தொடங்கினது. இது நான் இன்டென்ஷனோட சொல்லலைன்னு வச்சுங்களேன். அது ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி சும்மா லைட்டா யாரு கூட வரல மனஸ்தாபம். இப்போ நான் இதை முடிக்கிறேன், இதை முடித்தோடனே அடுத்து ராம் போயிடுறேன். பணத்தை சேர்த்துட்டு வந்து படம் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அந்த படம் விருதுகளை வாங்குது, சர்வதேச விருதுகளை வாங்குது. ஆனால் பணம் எனக்கு டெபிசிட் ஆகுது, ஒரு கடனில் இருக்கேன். எங்கே உட்காந்து நீங்கள் அந்த விருதை ரசிப்பீங்க? அவர்கள் சார் ஒரு புக்கு வாங்கி படிக்கிற பழக்கம் அப்போ நிறைய இருக்கும் கடைகளில். ஒரு புக்கில் ஒரு பொண்ணு இருந்தது. நம்ம என்னைக்கு படம் பண்ணாலும் இந்த பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த பொண்ணை கேட்போம் அப்படின்னு. இது அவங்களுக்கு இப்போ தெரியுமா? சொல்லியிருக்கீங்களா? அந்த பழக்கம்லாம் இல்லை. அதெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அது எனக்கு தேவையில்லாத. நந்தாவுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சுருந்தோம். அவர் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருக்காரு. உங்க ஃபேவரட் சாங் இந்த ஆல்பத்தில் என்னன்னு? நீங்க எல்டியும் இருக்கீங்க. எனக்கு அன்பே 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 தான். ஓகே, பாடவும் செய்வீங்களா சார்? சரிகமவதனி அதெல்லாம் சும்மா என்ன, நீங்க நம்ம பாடுவோம், யார் கேட்கறது? கேட்டாங்களே, எல்லாருமே கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அது சும்மா எனக்கு. நான் இளையராஜா பாடல்களை பாடுவதில் எனக்கு ரொம்ப விருப்பம். தனிமையில் இருக்கும் பொழுது ஃபிலாசபிக்கல் பாடல்களை பாடுவது. காதல் பாட்டு, ராகம் அதெல்லாம் வர்றது, சுதி எதுவுமே நிற்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தத்துவ பாடல்களை பாடும்போது வார்த்தைகள் ஈர்ப்பை ஏற்படுத்தும். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை அப்படின்னா இங்கே வந்து வாய்ஸ் தேவையில்லை, அந்த வேர்டிங்ஸ் தான் தேவை. அதோட ஏற்றம் இறக்கம் அதோட அது போதும். அது எந்த காலத்து பாட்டாக இருந்தாலும் அதில் எனக்கு பயங்கர ஈடுபாடு. நான் பொதுவாக அந்த மாதிரி பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பேன் நான். அது இப்போ உள்ள பழைய பாடல்களாக இருந்தாலும் சரி. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், இதில் அன்பு பண்பு கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்போது இந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது பாடல் போல வந்து சேர்ந்துரும், யார் பண்ணாலும் வந்து சேர்ந்துரும். நைஸ் சார். நான் சிங்கர் அமீரா இது வரைக்கும் பார்த்ததில்ல மகிழ்ச்சி. அது நிறைய, அது காலேஜ் டைம்லலாம் வந்து பசங்க எல்லாம் தம் அடிச்சுட்டு தண்ணி எண்ணி அடிச்சுட்டு அப்படியே பாடுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாடல்களை நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக பாடிடுவோம். சரி, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இதான் கடைசி கொஸ்டினாக வச்சுக்கிறேன். பரவாயில்ல. மௌனம் பேசியதை வெற்றி எப்படி இருந்தது? யார்கிட்ட இருந்து இது வெற்றி அப்படிங்கிறது நம்மளை உணர வைக்கிற ஒரு இது எப்போ நடந்தது? அந்த இது யார் பேச? என்னுடைய திரைப்பயணத்தில் நான் சொல்கிற வார்த்தை வந்து சிலருக்கு ரெடாவை இப்படி பேசுகிறான் அப்படின்னு தோணும். ஓகே, நான் நான் பேசுகிற எதுவுமே என்னுடைய உள்ளத்துலேருந்து பேசுவேன். என்னுடைய உதட்டிலேருந்து பேசுகிறதில்ல, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசுவதில்லை. நான் நல்லதை சொன்னாலும் அப்படி தான் இருக்கும், நடந்த விஷயங்களை பிரச்சனைகளை சொன்னாலும் அப்படி தான் இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணேன், சொல்கிறேன் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். வெற்றி அப்படின்னு இதுவரைக்கும் திரைத்துறையில் நான் ரசிக்கவே இல்லை. இப்படி சொல்லிட்டீங்களே சார். நான் ரசிக்கலை. ஓகே, உங்களுடைய இதில் இருந்து நான் ரசிக்கலை, ருசிக்கவும் இல்லை. என்ன காரணம் சார்? அமையலை. ஓகே, எனக்கு அது அமையலை. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? புரியுது. இப்போ இந்த படம் 100 days மூவி, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கா? இல்லை, நடக்கலை. அப்போது என்ன, அப்போ நீங்கள் எப்படி எதை என்ஜாய் பண்ணுவீங்க? ஓகே, அந்த அதை எப்படி அதை வெற்றியை அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்ற முடியும்? ஓகே, சரி, இந்த ப்ரொடியூசரும் நானும் சேர்ந்து திருப்பி படம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் எல்லா படமும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ அது எப்படி எனக்கு அது வெற்றியாக வந்து சேரும்? சரி, அந்த ஹீரோவும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், அப்புறம் எப்படி எனக்கு வெற்றியாக இருக்கும்? அப்போ அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே, என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை, அதை வந்து நீங்கள் ரசிக்கிறதுக்கு. அப்போ நான் இதை முடிக்கிறேன், இதை முடித்தோடனே அடுத்து ராம் போயிடுறேன். என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் அன்றைக்கி காலகட்டத்தில் பணத்தை சேர்த்துட்டு வந்து படம் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம்.
3 வருஷம் இடைவெளி, அதனால தான் இருந்தது. அப்போது நான் அந்த படத்தை போய் சிறுக 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 பணம் சேர்த்து, ஓகே அந்த படத்தோட ரிலீஸ், அந்த படத்தில் ஒரு டெபிசிட்டு, எங்கே உங்களால் அந்த படம் விருதுகளை வாங்குது, சர்வதேச விருதுகளை வாங்குது, ஆனால் பணம் எனக்கு டெபிசிட் ஆகுது, ஒரு கடனில் இருக்குது. ஓ மை காட். எங்கே உட்காந்து நீங்கள் அந்த விருதை ரசிப்பீங்க? ஓகே, கடல்ல இருக்கோமே அப்படிங்கிற தாட் தான் அதிகமாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? புரியுது. அப்போது என்னுடைய பயணம் பூராமே இப்படி தான் இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன், ஓகே இந்த பயணம் எனக்கானது போல இருக்குது. ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நினைக்கல. என்னோட பயணத்தில் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இலகுவான பாதை இல்லை, என்னுடைய பாதை கொஞ்சம் மேடு பள்ளம் நிறைந்த கடினமான பாதை போல் இருக்குன்னு அதை நான் என்ஜாய் பண்ணி அதில் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கேயுமே செட்பேக் ஆகலை. ஓகே, புரியுது. இதுதான் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் இன்னும் இதை விட நீங்கள் கடினமான அந்த பாதையில் இருந்தால் கூட அதை கடந்து போவதற்கு நான் தயாராக தான் இருக்கேன். அந்த மனநிலையில் தான் இருக்கேன். சாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து முதல் படம் இயக்குனருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒருத்தர் சூர்யா அவர்கள் வந்து ஹீரோ வந்துட்டாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிச்சா, இருந்ததா அப்போ அந்த இதில் ஃபீல் பண்ணீங்களா? ரொம்ப இருந்தது. நான் என் கூடயே அவர் அதிக நாட்கள் இருந்ததுனால நெருக்கமாக ஒரு 3-4 இயர்ஸ் இருந்திருக்கும். நந்தா தொடங்கினதுலேருந்து எனக்கு அவருக்கு 3 to 4 இயர்ஸ் இருந்திருக்கும். அதிக நாட்கள் கூட இருந்ததுனால அவருடைய முந்தைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். நந்தாவில் அவர் எப்படி அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், வெளியே கொண்டு வந்திருக்கோம், அவரை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நான் வேறு ஒரு டைமென்ஷனில் அவரை காட்டணுன்றதில் என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. இதுதான் அவரோட காஸ்டியூம், இதுதான் அவருடைய லுக்கு, இதுதான் அவருடைய ஹேர் ஸ்டைல், இதுதான் அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அதனால் ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் இருக்கும். கடைசியில் வழக்கம் போல் எங்கே ஒரு புள்ளி, ஒரு கருப்பு புள்ளி லேசாக தொடங்கினதுன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் தொடங்கினதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதிலில் தொடங்கினது. அது நான் இன்டென்ஷனோட சொல்லலைன்னு வச்சுங்களேன். அது ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி, சும்மா லைட்டாக. யாரு கூட வரல மனஸ்தாபம், கரெக்டுதான், மனிதர்களுக்கு யாரோட வரலன்னு வச்சு. மற்றபடி படம் ஒர்க் பண்ணுறதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. எனக்கும் அவருக்கும் எந்த காட்சியை எடுக்கும் போதும் சரி. உங்களுடைய ஃபேவரட் சீன்னா எது சார்? மௌனம் பேசியதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வர சீன் ரொம்ப பிடிக்கும். போய் ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னாலே கூப்பிட்டு போனால் ஒரு பொண்ணை எப்படியாவது தூக்கிட்டு வந்து சேர்த்து வைப்பாங்க. இதில் வந்து அந்த பிரித்து வைக்கிற சீன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வேறு ஒரு ஆங்கிளில் இருந்தது. அது எனக்கு பிடிக்கும். தன்னுடைய காதலை, தனக்குள்ளே காதல் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக நண்பனை கூட்டிகிட்டு அவரோட காஃபி ஷாப்பில் பக்கத்தில் இருக்கிற ஒரு உயர்வான இடத்துல கூப்பிட்டு போய் நின்று சொல்லுவார். எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் சொல்லுவார். அந்த இடம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைலா அவர்கள் வர சீனா, ஓகே, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சீன் தான். ஓகே, அந்த கிளைமேக்ஸ் தான் லைலா வந்து பேசுகிறப்ப, கௌதம் இதுக்கப்புறமும் நான் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலி இந்த படம் முழுக்க ஒரு ஆணோடைய ஒருதலை காதலை காட்டிட்டு இருக்கிறப்போ கிளைமேக்ஸ் அதை உடைச்சிரும். ஒரு பொண்ணுடைய ஒருதலை காதல் தான் எனக்கு ஒரு பொண்ணா அங்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓ வாவ், செம்ம சார். வாவ். ஒரு டைரக்டர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத மட்டும், தனக்கு நடந்ததை மட்டும் சொல்ல முடியாது, தான் எதிர்பார்க்கறதையும் சேர்த்து சொல்ல. அது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒன்று நடந்துச்சான்னா வாழ்க்கையில் நடக்கும். ஓகே, அது எதிர்பார்ப்பு. அதனால ரெண்டும் சேர்ந்து மேட்ச் ஆகிருச்சு. தென் அந்த பைக் எங்கப்பா வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். ஸோ அந்த பைக் பற்றி, ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறது இல்லை அந்த டைமில், பைக்கு மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா சேதுலேயே நாங்கள் ஒரு பைக் அப்படிதான் விக்ரம் அவர்களுக்காக மாடிஃபை பண்ணி வச்சுருந்தோம். RX 100 ஐ திங்க் அது. ஓகே, ஆமாம், RX 100 இல்லை, சுசுக்கியில் வேறு ஒன்று பண்ணியிருந்தோம் அது. அதனால் இதை புல்லட்டை ரெடி பண்ணி அதை பில்லியன் சீட் இல்லாமல் சிங்கிள் சீட்டாக வச்சு அது ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வந்தோம். ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்றது மைண்டில் இருந்தது.
தெரில, எனக்கு தெரியாது. என் கையில் அப்போல்லாம் பணம்லாம் இருந்திருந்தா அந்த பைக்கெல்லாம் வாங்கி கூட நிறுத்தி வச்சுருந்துருப்பேன். ஓ, ஓகே. இன்றைக்கி அந்த பைக்கோட உட்காந்து கூட பயணம் செஞ்சுருக்கலாம். ஓகே. அப்போ அவ்வளோ பணம்லாம் கையில் கிடையாது. அதனால் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு கூட நினைக்கிறேன். திரிஷா அவர்கள் சார், ஏன்னா அவங்களுக்கு பெரும் அறிமுகம் கிடைத்த ஒரு திரைப்படம். திரிஷா வந்து நான் அவங்கள ஒரு இதில் பார்த்துருக்கேன். ஒரு புக்கு வாங்கி படிக்கிற பழக்கம் அப்போ நிறைய இருக்கும் கடைகளில். ஓகே, புக்கு ஓகே. அதில் ஒரு புக்கில் வந்து அட்டையில் இருந்தது. ஓ, ஓகே, ஓகே. என்னடா அப்படிலாம் இருக்குமான்னு யோசிக்காதீங்க. மௌனம் பேசியதே திரைப்படத்திற்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புக்கை நான் வாங்கி வச்சிட்டேன். ஓ, அப்போ அவங்க மாடலா அந்த டைம் ஒரு புக்கில் ஒரு பொண்ணு இருந்தது. நம்ம என்னைக்கு படம் பண்ணாலும் இந்த பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த பொண்ணை கேட்போம் அப்படின்னு. இது அவங்களுக்கு இப்ப தெரியுமா? சொல்லியிருக்கீங்களா? ஓ, அந்த பழக்கம்லாம் இல்லை எனக்கு. ஓகே, ஓகே. அதெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அது எனக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். மை காட். அது மதுரையில் தெற்கு வாசலில் ஒரு கடையில் வாங்கினேன். அந்த புத்தகம் இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. இந்த புத்தகத்தை வாங்கி வச்சு அந்த புத்தகத்தை ரேப்பரை ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அப்போ இந்த படம் தொடங்கும் போது அப்போ அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் அப்போ தான் அவங்க திரிஷா இந்த மாதிரி மிஸ் சென்னையோ சம்திங் ஏதோ இருந்திருக்காங்க. லேசா படம் பண்ணியிருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆகலைங்கும் போது ஓகே அந்த பொண்ணை நான் மூவ் பண்ணி பிடிச்சி. இந்த மேனிஃபெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் அப்போவே வந்து பண்ணி இருக்கீங்கிறது தான் உங்களுடைய ஸ்பீச்சில் எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி என்னுடைய படத்தில் உள்ளே வந்திருக்காங்க. சொல்ல மாட்டேன் நான் யாருக்கிட்டையும். என் படத்துலேயும் வந்திருக்காங்க, வேறு படத்துக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்து அதை எடுத்து ஷூட்டிங் லொக்கேஷன் வேடிக்கை பார்க்க போனப்போ என்னை பார்த்து ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான், கிண்டல் அடித்தான் ஒரு ரொம்ப ஜாலியாக. அவன் தான் பருத்தி வீரனில் சின்ன வயசு பருத்தி வீரன். ஓகே, ஓகே, ஓகே. அவனை பார்த்த உடனே எனக்கு ஒன்று தோணுச்சு, அவனை தூக்கிட்டு வாங்கலான்ட்டு தான் தூக்கிட்டு வந்து தான் அந்த பையனை நடிக்க வச்சோம். அது மாதிரி நிறைய எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸு எங்கேயாவது பிடிச்சிருப்பேன். ஓகே. தென் இந்த நண்பர்கள் வந்து எப்படி நீங்கள் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணீங்களா? ஏன்னா நந்தாவும் சரி இன்னொரு நண்பரும் செம்ம ஆப்டாக பொருந்திருப்பாங்க. இன்னொரு நண்பர் ஆக்சுவலாக வந்து அவர் சூர்யாவுடைய நண்பர் தான். ஓ, ஓகே, ஓகே, ஓகே. அந்த ஓகே. அவர் வந்து அஞ்சு மகேந்திரா வந்து டான்ஸ் மாஸ்டர். ஓகே. 3 பேர் நந்தா, சூர்யா, அஞ்சு மகேந்திரா. அவர் இறந்துட்டார் இப்போ அஞ்சு மகேந்திரா. அவர் ஒரு பேசிக் அவர் தெலுங்குக்காரர்னு நினைக்கிறேன் நான். அவர் வந்து சேதில் ஒர்க் பண்ணியிருந்தார், ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த படத்தில் ஆடாத ஆட்டம்லாம் அந்த சாங் பண்ணவர் அவர் தான். நந்தாவுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சுருந்தோம். அவர் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருக்கார். ஓ, ஓகே. யாருன்னு கியூரியஸ். ஓகே, ஃபைன், வேண்டாம், விட்டுறலாம் நம்ம. ஏன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஹீரோவுடைய ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர்னு வச்சுங்க, ஃபாதரோ மதரோன்னு வச்சுங்க, மைண்டில் வச்சு அவங்க எங்கிட்ட அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் போயிருக்கிறது வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஃபங்க்ஷனில் திரும்ப இதை பற்றியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. நம்ம ஒரு சினிமா எடுக்க போகிறோம், அது இங்கே வேற ஒரு வேலையாக வந்திருக்கும். வந்த இடத்துல இதை பற்றி பேசுவது என்பது எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நேரம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இந்த ஹீரோ செட் ஆகாது, வேற ஆள் போட்டுடலாம். இப்போவே இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உள்ளே வருவதற்கு. இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சுன்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாது. என்னங்க நீங்கள் எப்படிங்க திடீர்னு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வேணாண்ணா, அது சரியாக வராது சார், அவருக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிட வேணான்னு அப்புறம் தான் மாற்றினேன். அப்புறம் வேறு ஒரு இன்னொரு ஹீரோ, அந்த ஹீரோவை கூப்பிட்டு அவன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அது. அப்புறம் தான் இந்த நந்தாவை உள்ளே கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் செம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதே நேரத்தில் இன்ட்ரோவர்ட். எப்படி வந்து சினிமாவில் அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது தான். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பெருசாக யார்கிட்டையுமே கிடையாதா சார்? இருந்ததெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதை தவிர்த்தெல்லாம் வேண்டான்னு.
நம்ம ஒன்று நினைக்கிறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அது என்னை எந்த வகையிலையும் சந்தோஷப்படுத்தாது. ஓகே. எதுதான் சார் உங்களுக்கு ஹாப்பினஸ்? நான் விருதை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கிடைச்சிருந்ததுன்னா ஹாப்பினஸ். ஓகே. புரியுதா உங்களுக்கு? சிவாஜி கணேசன் வந்து தமிழ் சினிமாவில் இந்தியா போற்றுகிற சிறந்த நடிகர். தேசிய விருதே கிடைக்கிறது அப்படின்னா அந்த விருது அவரை சந்தோஷப்படுத்துமா? கரெக்டாக தான். அவர் என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு? தேவர்மானில் கொடுக்கும்போது இந்தியா டுடேல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இது கொடுக்கப்பட்ட விருதல்ல, நம்ம பயலுக்கு போய் பறிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாரு. அப்போ அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்திருந்தா இந்த வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போது அங்கீகாரம் என்பது அந்த நேரத்தில் கிடைக்கணும். காலம் கடந்து கிடைப்பதற்கு பேர் அங்கீகாரம் இல்லை. நீங்கள் கொடுக்குற அனுதாபம்னு நான் நினைக்கிறேன். அந்த அனுதாபத்தை எதிர்பார்த்து வாழக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருக்கேன். எனக்கு தேவை அங்கீகாரம், உன்னுடைய கருணை இல்லை. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போது அதுதான் நான் நினைக்கிறேன். நான் அதனால் அது அந்த டயத்தில் வந்திருந்தா ஓகே ஃபைன். காலம் கடந்து வரும்போது அது அப்படியான்னு கேட்டுக்கிறேன். தென் இந்த லொகேஷன் வந்து சாய்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததா? ஏன்னா இதுக்காக நீங்கள் அது என்கிட்ட இருந்தது. இந்த படத்துலக்கான லொக்கேஷன்ஸ் வந்து பர்பஸாக ஃபஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு பேட் சென்டிமெண்டல் சிட்டி அப்படி இருந்தது முன்னால். எம்ஜிஆர் அவருடைய திரைப்படம் எடுத்து அங்கே ஓடலை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படமா இல்லை, ஓகே, அது கும்பகோணம். கும்பகோணத்துக்கு ஒரு பேட் சென்டிமெண்ட், அதை உடைச்சது சேது தான். ஸோ நாங்கள் அந்த ஏரியாவில் வந்தவங்க, அதனால் எங்களுக்கு இந்த சென்டிமெண்ட்டை உடைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாண்டிச்சேரியில் எடுத்த படங்கள் ஓடாதுன்னு இப்போ ரஜினி சாருக்கு பாண்டியனே கூட பெரும் வெற்றி பெறலை, அதனால் பாண்டிச்சேரிக்கு யாரும் போக மாட்டாங்க. நான் என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட பாண்டிச்சேரியில் தான் சார் செட்டு போகிறோன்னு, அந்த பீச்சில் தான் செட்டு போடுறோம்னு. அப்போ அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவரும் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான், ஆனாலும் அந்த சென்டிமெண்ட்டை உடைக்கிறதுல எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் நினச்சிருந்தா மாட்டேன்னு இருந்தால் மாட்டேன், ஏன்னா உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதனால் உடைச்சோம். அதனால் நாங்கள் பெரிய செட்டு போட்டு, நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட அந்த ஃபுட்டேஜெலாம் இருக்கான்னு தெரில, அந்த காஃபி ஷாப் எடுக்கும் பொழுது தினம் 2000லேருந்து 3000 பேர் அந்த ரோட்டில் தினம் வேடிக்கை பார்க்க நிற்பாங்க. நாங்கள் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஷூட் பண்ணியிருப்போம் அந்த ஏரியாவில். 20 நாளும் பாண்டிச்சேரி திருவிழா தான், மௌனம் பேசுது. ஏன் நம்ம ஊரில் ஷூட்டிங் எடுக்குதுன்னு ஒரு 2000 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த ரோட்டில் தான் சாங் எடுப்போம், அந்த ரோட்டில் தான் எல்லாமே இருக்கும். சிஎம் அப்போ ரங்கசாமி சார் அவரே ஒரு நாள் வந்தார். அப்போ ரங்கசாமி சார் தான் சிஎம் அவர் வந்தார். நீதியரசர் அக்பர் அலி அங்கே இருந்தார், அவர் ஃபேமிலியோட ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் பார்க்க. ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த டைமில். யாரும் வரலை, இவங்க வந்திருக்காங்கன்னு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் பாண்டிச்சேரிக்கு எல்லோரும் கடன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நைஸ் சார். இறைவன் மிகப்பெரியவனுக்காகவும் பெரிய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் நீங்கள் பெரிதாக நம்புகிற இறைவனும் அதுக்காக கூட இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவருடைய அடுத்த டைரக்ஷன் எப்போ அப்படிங்கிறத தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த இயர் வந்து அதுக்கான பதிலாக இருக்கிறதுலையும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது எப்பொழுதும் பர்சனல் அண்ட் அஃபிஷியல் லைஃப் ரெண்டுலேயுமே வந்து அது நிலைத்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.